உடனுக்குடன் நேரலை செய்தி. தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தளத்திற்கு உப்பளங்களை கையகப்படுத்த உப்பு உற்பத்தியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். உடனுக்குடன் நேரலையில் அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முத்துமோகன். முத்துமோகன், இப்ப கப்பல் கட்டும் தளத்திற்கு உப்பு உற்பத்தியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்கள் என்ன? வணக்கம் பூர்ணிமா. தூத்துக்குடி, முத்தியாபுரம், முள்ளக்காடு, பழையகாயல், கோவளம் கடற்கரை பகுதிகளில் உப்பளங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த உப்பளங்களை கையகப்படுத்தி மத்திய மாநில அரசு கப்பல் கட்டும் தளம் அமைப்பதற்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு அந்த பகுதியைச் சேர்ந்த சிறு குறு உப்பு உற்பத்தியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதைத் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளை கண்டித்து வருகிற 14ஆம் தேதி வியாழக்கிழமை பெரிய போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளது. இந்தியாவில் குஜராத்துக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் அதிக அளவு உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கு உப்பு தொழிலை நம்பி சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆண் பெண் தொழிலாளர்கள் மற்றும் உப்பு உற்பத்தியாளர்கள் உள்ளனர். இந்நிலையில் தூத்துக்குடி, முள்ளக்காடு, கோவளம் கடற்கரை பகுதி, பழையகாயல், முத்தியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட உப்பு உற்பத்தியாளர்கள் உப்பு உற்பத்தி செய்து வருகின்றனர். இந்த தொழிலை நம்பி சுமார் 15,000க்கும் மேற்பட்ட ஆண் பெண் தொழிலாளர்கள் மற்றும் 50,000க்கும் மேற்பட்ட கடைகள் மற்றும் அந்த பகுதியில் உள்ள வியாபாரிகள் உள்ளனர். மேலும் அந்த பகுதியில் மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மத்திய மாநில அரசுகள் கப்பல் கட்டும் தளம் கொரிய நாட்டைச் சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனத்திற்காக கப்பல் கட்டும் தளத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் பணியில் தமிழக அரசின் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக உப்பு உற்பத்தியாளர்கள் இந்த நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது, தங்களுக்கு எந்தவித அறிவிப்பும் வழங்காமல் அரசு இந்த மாதிரி நிலத்தை கையகப்படுத்துவது தங்களது வாழ்வாதாரத்தை பாதிக்கும். இதன் காரணமாக சுமார் 50,000க்கும் மேற்பட்டோர் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. எனவே மத்திய மாநில அரசுகள் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதை அடுத்து வருகிற 14ஆம் தேதி வியாழக்கிழமை இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முத்தியாபுரம் பகுதியில் குடும்பத்தினரிடம் உப்பு உற்பத்தியாளர்கள், மீன்பிடி தொழிலாளர்கள், வியாபாரிகள் உள்ளிட்டோர் கடையில் அடைத்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கொண்டால் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்து வருகின்றனர். மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்கனவே கடந்த 2013ஆம் ஆண்டு அம்மாவினுடைய ஆட்சியில் இந்த பகுதியில் கப்பல் கட்டுமானம் கொண்டு வரும்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து வேறு இடத்திற்கு வைப்பார் உள்ளிட்ட பகுதிக்கு மாற்றப்பட்டது. அதே போன்று வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் தற்போதைய அரசு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துமோகன்.